வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.3ல சிக்ஸ்த்து சம் பார்க்க போகிறோம். ஸோ இதில் கொஷின் ரீட் பண்ணுறேன். எஃப் ஃபங்க்ஷன் எஃப் இஸ் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3 கொடுத்துருக்காங்க. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அதில் 4 சப்டிவிஷன்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3 நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போயிடலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 டிவைட் பை 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் எஃப் ஆஃப் 0 கண்டுபிடிச்சிட்டு எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிச்சிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணணுமா? அப்படி தானே இது வரைக்கும் எல்லா சம்ஸும் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எஃப் ஆஃப் 0 அப்படின்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ஓகேவா? ஸோ 2 இன்ட்டு 0 என்னது? எனக்கு 0 மைனஸ் 3 விச் இஸ் ஈக்குவல் டு 3. அடுத்து எஃப் ஆஃப் 1, எஃப் ஆஃப் 1 தான் இங்கே கேட்டிருக்கேன். ஸோ எஃப் ஆஃப் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1 மைனஸ் 3. அப்போ 2 இன்ட்டு 1 எனக்கு என்னது? 2 மைனஸ் 3. ஸோ 2 மைனஸ் 3 என்னது? 1. ஹையர் நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கனால மைனஸ் 1. கரெக்டாக? ஸோ இப்போது எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 டிவைட் பை 2 வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? அப்போது எனக்கு எஃப் ஆஃப் 0 வந்து 3 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ வந்து மைனஸ் 1 டிவைட் பை 2. ஸோ 3 மைனஸ் 1 டிவைட் பை 2. கரெக்டாக? ஸோ இங்கே எனக்கு என்ன வரும்? 2 டிவைட் பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஓகேவா? எஃப் ஆஃப் 0 வந்து ஃபஸ்ட்டு 0 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 0 மைனஸ் 3 வந்து எனக்கு மைனஸ் 3. கரெக்டாக? ஸோ அப்போ இங்கே மைனஸ் 3னா மைனஸ் 3யும் மைனஸ் 1 என்னது? எனக்கு மைனஸ் 4. ஸோ மைனஸ் 4ங்கும்போது எனக்கு மைனஸ் 2ன்னு கிடைக்கும். ஃபைன். ஸோ எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 டிவைட் பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. இவ்வளோ தான் ஈக்குவேஷன். ஓகே, 0 மைனஸ் 3 எனக்கு மைனஸ் 3, 2 மைனஸ் 3 வந்து எனக்கு மைனஸ் 1. ஸோ அதை டேரெக்டாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். மைனஸ் 3யும் மைனஸ் 1ஐயும் ஆட் பண்ணோன்னா மைனஸ் 4 டிவைட் பை 2 ஆல்ரெடி கொஷினில் இருக்குது. ஸோ எனக்கு ஆன்சர் வந்து மைனஸ் 2. கிளியராக இருக்கா? அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க கொஷினில்? ஃபைண்ட் எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இதில் எக்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0னா எஃப் ஆஃப் எக்ஸ் கிவன் என்ன இருக்குது? எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3 இருக்குது. அதை நான் 0க்கு ஈக்குவேட் பண்ணுறேன். அப்போ 0க்கு ஈக்குவேட் பண்ணும்போது 2x இந்த மைனஸ் 3 ஈக்குவேஷனுக்கு அந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா ப்ளஸ் 3ன்னு மாறுமா? அப்போது எனக்கு என்ன வரும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 டிவைட் பை 2 ஆர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.5ன்னு எழுதலாம். நம்ம இதை கேன்சல் பண்ணிவிட்டு. ஓகேவா? இப்போது தேர்டு சப்டிவிஷன் போகலாமா? தேர்டு சப்டிவிஷன் என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு ஈக்குவேட் பண்ணியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு தெரியும். 2x மைனஸ் 3 விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். கரெக்டாக? 2x மைனஸ் 3 விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ எக்ஸை நான் இந்த பக்கம் கொண்டு வந்துக்கிறேன். 2x மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸாக மாறிடுமா? ஸோ மைனஸ் 3 விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு நான் எழுதிக்கிறேன். 2xல எக்ஸ் போயிடுச்சுன்னா என்ன வரும்? வெறும் எக்ஸ் மட்டும் வருமா? 1ல் அதாவது 2ல் 1 போச்சுன்னா என்னது? 1 தானே. அதுதான் மைனஸ் 3 விச் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 3 அந்த பக்கம் போச்சுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இங்கே வந்து 1.5 அல்லது 3/2ன்னு எழுதிக்கலாம். இங்கே வந்து 3ன்னு எழுதிக்கலாம். அடுத்து ஃபோர்த்து சப்டிவிஷன் என்னன்னு பார்க்கலாமா? எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்து அதில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? எக்ஸ் தான். இதுலேயே எக்ஸ் தான் கண்டுபிடிச்சோம். செகண்ட் ஒன்லேயே எக்ஸ் தான் கண்டுபிடிச்சோம். ஃபோர்த் ஒன்லேயே எக்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ். ஓகேவா? இதுதான் கொஸ்டின். ஸோ நான் கொஸ்டின் இங்கே கீழே எழுதிக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ். கரெக்டாக? எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எனக்கு என்னன்னு தெரியும்? 2x மைனஸ் 3. அதுதான் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. மைனஸ் 3. அதாவது இங்கே எழுதிக்கிறேன் நான். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3. கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் 1 மைனஸ் எக்ஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணணுமா? அப்போது இந்த வேல்யூவை கொண்டு போய் நான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் 1 மைனஸ் எக்ஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணேன்னா இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த 1 மைனஸ் எக்ஸை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ 2 இன்ட்டு இந்த 1 மைனஸ் எக்ஸ் அடுத்து மைனஸ் 3. கரெக்டாக? புரிஞ்சுதா? எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இதுதான். அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் 1 மைனஸ் எக்ஸ் போடணுன்னா இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் 1 மைனஸ் எக்ஸ்ன்னு மாற்றிருக்கேன். அவ்வளோதான்.
ஸோ இதை வந்து எலாபரேட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ 2 இன்ட்டு 1 என்னது 2, 2 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் என்னது மைனஸ் 2x, ஆல்ரெடி இருக்க -3 அப்படியே வந்துருச்சு. இப்போ நான் எல்லாத்தையும் எக்ஸை வந்து இந்த சைடு எல்லாத்தையும் நான் இந்த சைடு கொண்டு வந்து நான் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். 2x minus 3. ஸோ ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு இருக்கிறதெல்லாம் இந்த ரைட் சைடு இருக்கலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகும்போது எனக்கு வந்து சைன் சேஞ்ச் ஆகுமா. ஸோ ப்ளஸ் 2ன்னு இருக்கிறது -2ஆக மாறுது, -2x இருக்கிறது +2x மாறுது, அடுத்து -3 இருக்கிறது +3 மாறுது, விச் இஸ் ஈக்குவல் டு 0. நான் இந்த சைடு இருக்கிறதெல்லாம் இந்த சைடு கொண்டு வந்துட்டனால ஈக்குவல் டு 0 பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ இங்கே 2x இருக்குது, இங்கே 2x இருக்குது. ஸோ 4x கரெக்டாக 4x. அடுத்து ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் நம்பர் தான் இருக்குது. ஸோ இங்கேயும் மைனஸ் இருக்கா. ஸோ -3 -2 என்னது -5. இங்கே +3 இருக்கா. ஸோ +3 விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 4x ப்ளஸ் அதாவது -5 +3 என்னது -2 விச் இஸ் ஈக்குவல் டு 0. இதில் வந்து நான் என்ன எடுத்து எழுதலாம், எனக்கு என்ன எடுத்து எழுதலாம். ஸோ 4x விச் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு எழுதலாமா. இந்த 2 அந்த சைடு போயிடுச்சு. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2/4ன்னு எழுதலாம், ஆர் 1/2ன்னு எழுதலாம், ஆர் 1.5ன்னு எழுதலாம், சாரி 0.5ன்னு எழுதலாம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி 3 ஆன்சரால் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம் எக்ஸோட வேல்யூவை. ஓகே. ஸோ டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 4x கிடைக்குது, மைனஸும் மைனஸ் கிடைக்குது, இங்கே இருக்க +3, -5 +3 என்னது எனக்கு -2. ஸோ ஆல்ரெடி நான் ஈக்குவேஷன் வச்சுருக்கேன். ஸோ -2 அந்த சைடு போயிடுச்சுன்னா +2 மாறிடுது. ஸோ x இஸ் ஈக்குவல் டு 2/4. இதை வந்து கேன்சல் பண்ணால் 1/2ன்னு எழுதலாம். 1/2 எனக்கு என்னது ½ அப்படின்னா 0.5 இப்படின்னு எழுதலாம். ஈஸியாக இருக்கா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.